ஒரு ரொம்ப மிகப்பெரிய உன்னதமான கலைஞர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான கலைஞர் நம்ம கூட இல்லை. மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, அவரை நம்ம நிறைய ரசிச்சிருக்கோம், நிறைய நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. அவருடைய இழப்புக்கு நம்மள சில பேரும் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே அடி சிறக்கும். இந்த உலகத்துல யாரும் உத்தமன் கிடையாது. இன்னைக்கு என்னன்னா, நம்ம டிவியில சில கேரக்டர்ஸை பார்க்குறோம், சமூக வலைதளங்களை பார்க்குறோம். சில பேர் சில நல்லது பண்ணும்போது, நல்லது பண்ற மாதிரி காட்டும் போது அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. சில பேர் ஏதாவது ஒரு இடத்துல தவறும் போது அவங்கெல்லாம் கெட்டவங்க நம்மளா இமேஜின் பண்ணிட்டு அவங்க மீது நிறைய விமர்சனம் பண்றோம். சமீப காலமா ரோபோனா மீதும் சரி, ரோபோனா குடும்பத்தின் மீதும் நிறைய விமர்சனங்கள், நிறைய கமெண்ட்ஸ். ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணியிருக்காரு, ஆனா அதுல இருந்து மீண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அந்த குடும்பமே சேர்ந்து போராடி அவரை வெளியே எடுத்து மீட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேட் கமெண்ட்ஸ். ஏன்னா அவர் கூட நான் இருந்திருக்கேன். வெறும் ஷோவில் ட்ராவல் பண்ணுறதை தாண்டி பர்சனல் லைஃப்ல நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த மனுஷன் வெளியே தாங்க ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்திருக்காரு. உண்மையை சொல்ல போனால் இது வரைக்கும் அவர் அழுததை எந்த மீடியாவுக்கும் எந்த உலகத்துக்கும் காட்டுறது. ஆனால் பர்சனல் லைஃப்ல அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ கஷ்டம். என்னடா இது நம்மளை எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திரைத்துறையில் நீங்க பார்க்குற ஒரு கேரக்டர்ஸ் வந்து நீங்க இந்த மீடியால பார்க்குற சில விஷயங்களை மட்டும் ஜட்ஜ் பண்ணி அவங்க விமர்சிக்காதீங்க. தப்பு பண்ணா கூட ஓகே, அவங்களுக்கு நீங்க சில அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர அந்த கமெண்ட்ஸும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ரோபோனா குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்திரஜாக்கா வந்து, பிரியங்காக்கா வந்து எவ்வளவோ போராடினாங்க. ஏன்னா 3 நாளா நான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தேன், எனக்கு தெரியும். நேற்று முதற்கொண்டு அந்த பெருங்குடியில மருத்துவமனையில ஜெம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது ஒரு கடவுள் காப்பாத்திட மாட்டாங்க. ஈவினிங்கே சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ், எங்களெல்லாம் கூப்பிட்டு இல்லப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை நம்பதுக்கு தயாரா இல்லை. இல்லப்பா நாங்கள் என் புருஷன் பொழைச்சிடுவாரு, நான் கும்பிட்ற சாமி காப்பாத்துன்னு சொல்லி சூளத்தெல்லாம் எலுமிச்சம்பழம் ஏற்றி எப்படியாவது நான் காப்பாற்றி கொண்டு வருவேன்னு போராடின ஒரு பெண்மணி. இன்னைக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் போராடி எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் அவங்க முயற்சி தோத்துடுச்சு. ஸோ கடவுள் ஆசைப்பட்டுட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு நல்ல கலைஞனை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த கலைஞனை தயவுசெய்து எல்லாரும் கொண்டாடுவோம். ஏன்னா அந்த கலைஞன் சாதாரண கலைஞன் கிடையாது. நீங்க சிரிச்சா போச்சு கலக்க போது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. எல்லாரையும் சிரிக்க வச்ச கலைஞன். அவர் கூட பழகின நீங்க யாருக்கிட்ட வேணா கேளுங்க, யாருக்கும் இது வரைக்கும் ஒரு தீங்கு நினைச்சது கிடையாது, ஒரு கெடுதல் நினைச்சது கிடையாது, ஒரு யாரையும் பத்தி தப்பா இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அது கூட பழகிற எங்களுக்கு தான் தெரியும். அவருடைய சுய பழக்கத்தை சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். இதை விமர்சிக்க நம்ம யாரும் தகுதி கிடையாது. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் இந்த வீடியோஸ் பாக்குறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, இதுல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கதான் செய்யும். அதுல இருந்து வெளியே வரணும். அதெல்லாம் தாண்டி மனுஷன் வந்திருக்காரு. ஓகே, பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் விமர்சனம் வேணாம். நல்ல கலைஞன் நல்லபடியா இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லை, அவரை கொண்டாடுவோம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம். இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த குடும்பத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி எனக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். ஃபோன் பண்ணனா அவரு ஒரு சில சப்போர்ட்டாக இருக்கட்டும், கலா மாஸ்டராக இருக்கட்டும், இதை தாண்டி இன்னைக்கு வந்த கலைஞர்களாக இருக்கட்டும், நிறைய உதவி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம செல்வி அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கலைஞனை கொண்டாடுவோம். நன்றி. நல்லவர், வல்லவர், சிரிப்பாளர், ரொம்ப நல்லவர், மனிதநேயம் உள்ளவர். அவருடைய ஆத்மா சாந்தியத்தை அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்ல வந்துள்ளேன். ரோபோ சங்கரை பற்றி சொல்லணும்னா நான் தெளிவாக சொல்லுவேன். காரணம் என்ன, நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்னன்னா ஜிம்மில் 2 பேரும் போட்டு ஜிம்மு செய்வோம். 2014 செஞ்சிட்ருப்போம். என்னோடய பில்டிங்கில் ரொம்ப இப்போ சினிமாவோட நடிச்சு போவாங்க. இப்படியே கண்டினியூ 2 பேரும் போட்டு ஜிம்மில் எடுக்கும்போது நான் நிறையா பிறந்த அவர் வரையும் எடுப்போம். இது ஒரு 7 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மாரி படம் தனுசு படத்தில் நடிக்க மாட்டேங்கிற அதிகமாக டச்சு கிடையாது. என்ன ஒன்று சொல்லுவேன்னா, கஷ்டப்பட்டு நம்ம சினிமாவுக்கு வரோம், பல தோல்வியை சந்திச்சு பல எல்லாத்தையும் இழந்து அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இழந்து சினிமாவுக்கு சாதிக்க வரும்போது, அவ்வளோ கஷ்டத்துக்கு வரும்போது நம்ம உடல் நலத்தை பார்த்துங்க. நீ பேசுனா என்னோட 8 வயசு கம்மி ரோபோ சங்கர். அப்படி 2 பேரும் ஜிம்மு போட்டு உடம்ப நீ கெடுத்து போகும்போது எவ்வளவு மன உளைச்சல் கஷ்டம், எவ்வளவு மனசு வேதனை இருக்கிறீங்களா? தயவு செய்து கஷ்டப்பட்ட யாருமே நல்லா வரும்போது அந்த பழசை நினைச்சு வாழ்ந்துவாங்க. என்னைக்குமே ஒன்றும் பண்ணாது.
நம்ம தான் உடம்ப பாத்துக்கணும். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருக்காப்புல, எவ்வளவு நடிகர் இன்னைக்கு மெட்ராஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு வாரத்து கூட இவரு கங்கையாமரன் சொல்லிட்டாரு, ஒரு வாரம் நாங்க சாப்பிடாம இருந்திருக்கோம் இருக்காரு கங்கையாமரன். அது மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு சினிமால வந்துட்டு உங்க உடம்ப விட்டுறாதீங்க. எல்லா காசு புகழ் பேர் எல்லாம் வரும், ஆனா உடம்பு வருமா? ரஜினி சொன்னார் பாத்தீங்களா, எல்லாம் பேர் பாஸ் போய் திருப்பி எல்லாம் இது வச்சிரு. அது மாதிரி உங்களோட உடம்பை பாத்துங்க. சினிமாவில் அத்தனை பேர் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி நீங்களாம் ஜெயிச்சு வாங்க. டைரக்டா வந்தானா அவனை விட்டுருங்க. உழைக்கிற எல்லாருமே சினிமாவில உடம்பை பாத்துங்க. இன்னைக்கு 46 வயசுல இன்னைக்கு ரோபசங்கர் இழந்துட்டு நம்ம இருக்கோம்னா இது எல்லாருக்கும் ஒரு பாடம், எல்லாருக்கும் ஒரு பாடம். சினிமாவில் எல்லாரும் சாதிச்சு நம்ம குடும்பம் கூட்ட நல்லா இருக்க நம்ம வர்றோம். அவங்களை விட்டு தவிக்க விட்ட நம்ம வந்திருக்கோம், தெரிஞ்சு வச்சுக்க. நன்றி, வணக்கம். ஆனா ஒரு எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு தங்கமான மனிதர். அவரை இழந்தது வந்து மிகப்பெரிய இழப்பு, சினிமாவுக்கே இழப்பு. அவரோட ஆத்மா சாந்தி அடைந்து எல்லா வல்ல முருகனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சங்கர் நம்மளிடையே சிரிக்க வைக்க தயவு